ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். 2025 என்ன நடக்க போகிறது என்ற தலைப்பில் கோச்சார கிரகநிலையின்படி ஜோதிட ஆய்வில் நாம் ஜோதிட கணிப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதில் ஜனவரி மாதத்தில் கொரோனா நோய், அதாவது புதிய வைரஸ் நோய் ஒன்று உருவாகும் என்று நாம் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி ஜனவரி முதல் வாரத்திலேயே ஓர் புதிய நோய் ஒன்று சீனாவில் உருவாகியுள்ளது. சீனாவில் உருவாகியுள்ள இந்த HMPV என்ற சுவாச சம்பந்தப்பட்ட நோயானது காய்ச்சல், சளி, மேலும் மூச்சு சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கிறது என்று செய்திகளில் வெளிவந்துள்ளது. மேலும் கொரோனா போன்று இந்த நோய் பரவக்கூடிய தன்மைக்கு உள்ளதாக கூறியுள்ளனர். 2019 உண்டான இந்த கொரோனாவின் நோயின் காலகட்டத்தில் உண்டான கோச்சார கிரகநிலைகளும் மேலும் இந்த ஜனவரி மாதத்தில் உள்ள கோச்சார கிரகநிலைகளும் ஒப்பிட்டு முன் வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருந்தேன். அதில் இந்த சனி, சுக்கிரன், கேது, செவ்வாயின் பார்வை இந்த சனிக்கு விழுவது இதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது நாம் 19ஆம் தேதி உள்ள கிரகநிலைகளை ஆய்விற்காக எடுத்துக்கொண்டோம். அந்த 19ஆம் தேதியில் இந்த சந்திரன் கேதுவுடன் இணைந்து இந்த கிரகநிலைகளை நாம் ஆய்வு செய்தோம். அதன்படி பார்க்கும்போது இப்பொழுது 2, 3ஆம் தேதிகளில் இந்த நோய், புதிய வைரஸ் நோய் உருவாகியுள்ளதை கூறியுள்ளனர். அந்த 3ஆம் தேதி காலகட்டத்தில் சந்திரன் உள்ள இடம் கும்பத்தில் உள்ளார். ஆக கும்பத்தில் சனியுடன் இணைவு பெறும் இந்த காலகட்டத்தில் இந்த நோயின் தீவிரம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் கூறிய அந்த 19ஆம் தேதியில் பார்க்கும்போது சந்திரன் நேரடியாக கேதுவுடன் இணைவு பெறும் போது அதன் தாக்கம் இன்னும் அதிகமாக தெரியும். சந்திரன், அதாவது இந்த 19ஆம் தேதி சந்திரன் இங்கே கன்னியில் கேதுவுடன் நேரடியாக இணைவு பெற்று நவாம்சத்தில் சனியை தொடர்பு கொள்வார். நாம் குறிப்பிட்ட இந்த 19ஆம் தேதி காலகட்டத்தில் இந்த வைரஸின் தாக்கம் அதிகரிக்கலாம், அல்லது இதன் பாதிப்பு பரவும் தன்மை அதிகரிக்கலாம், அல்லது அதன் உருமாற்றம், உண்மையான உருமாற்றம் அடைந்த ஒரு வைரஸின் நிலை அப்பொழுதுதான் தெரியும். மேலும் முன் வீடியோ பதிவில் நாம் கொரோனா போன்று இதன் தாக்கம் இருக்காது என்று அப்பொழுதே கணித்து கூறியிருந்தோம். அதன்படி பார்க்கும்போது இதன் உருமாற்ற நிலை மட்டும் இந்த 19ஆம் தேதி தெரியும். பாதிப்புகள் குறைவாகத்தான் காணப்படும். ஆக நாம் ஜோதிட கிரக இணைவுகளின்படி நாம் கணித்த இந்த ஜோதிட கணிப்பு சொன்னபடி அப்படியே நடந்து வருகிறது. முன் வீடியோ பதிவின் லிங்கை நான் கொடுக்குறேன். அதுல பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறேன். அதுல போய் பாருங்க. அடுத்தது, போன வருடம் டிசம்பர் 27ஆம் தேதி பெரு நாட்டில் ஒரு பெரிய அலை தாக்கம் உண்டானது என்று கூறியுள்ளனர். அது சுனாமி அலையாக வருமா என்ற அச்சத்தில் உள்ளனர். ஆக இந்த பெரிய அலை, சுனாமி, இது போன்ற வீடியோ பதிவை அடுத்த பதிவில் தெளிவாக விளக்கமாக நான் கொடுக்கின்றேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.